ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா நீட் அகாடமி சேலம். நாம இன்னைக்கு நீட் 2026ஓட ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து ஒன்று நாளில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க என்டிஏ. அதை நம்ம எப்படி அக்சஸ் பண்ணுறது, அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டை எப்படி நம்ம ஃபுல்லாக நம்ம செக் பண்ணிட்டு எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா எப்படி அதுக்கு நம்ம மார்க் நம்ம கிளைம் பண்ணுறது, அதை தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட் எக்ஸாம் எழுதினப்ப எல்லாம் ஓஎம்ஆர் ஷீட்டிங்கில் வந்து என்ன பண்ணியிருப்போம், ஷேட் பண்ணியிருப்போம். அதை கரெக்ஷன் பண்றதுக்கு நம்ம என்டிஏ வந்து மேனுவல் மெத்தட் எதுவும் யூஸ் பண்ண போறது இல்லை. அதுக்கு அவங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறாங்க, ஓஎம்ஆர் ஷீட் அக்சஸ் அதை ஸ்கேன் பண்றதுக்கு மிஷினை வச்சு தான் ஸ்கேன் பண்றாங்க. மிஷினை வச்சு ஸ்கேன் பண்ணி அதுலயே அவங்க ரிசல்ட் வந்து எது பிளஸ் மார்க்கு மைனஸ் மார்க் எதுக்கு 0 மார்க் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஓஎம்ஆர் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா மேனுவல் இல்லாம மிஷினை வச்சு ஸ்கேன் பண்ணி மார்க்கிங் சிஸ்டம் போட போறாங்க. இதை எதுல சார் தெரிஞ்சுக்கிறது, நம்ம ரெஸ்பான்ஸ் ஷீட்டை நாம் எழுதின நம்ம எக்ஸாம்ல ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம இதான் ஆன்சர் மைண்ட்ல நினைச்சிருப்போம், எழுதியிருக்கோம் நினைச்சிருப்போம். பட் நம்ம ரெஸ்பான்ஸ் ஷீட்டை ஆக்சுவலா பார்த்தாதான் நமக்கு தெரியும். ஆன்சர் கீ வந்தாலும் கொஸ்டின் நம்மள்ட்ட இருந்தாலும் ரெண்டுமே நம்மள்ட்ட இருந்தா கூட நம்ம ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓ இதுக்கு இதான் இருக்கு அப்படிங்கிற கரெக்டான ஒரு மார்க் என்ன ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே ஜட்ஜ் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகுங்க நம்ம ரெஸ்பான்ஸ் ஷீட்டு. அது ரெஸ்பான்ஸ் ஷீட்டு எங்க நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களே அஃபீஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. நம்ம நீட்ல என்டிஏல .nic.in இந்த வெப்சைட்டுக்கு போனோம் அப்படின்னா நம்ம ரெஸ்பான்ஸ் ஷீட்டை வந்து நம்ம லாகின் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம எழுதுன ஒவ்வொன்றுக்கும் ஒரு புக்லெட் கோடு இருக்கும். அந்த கோடுக்கான நம்ம என்ன எக்ஸாம் எழுதணுமோ எந்த கோட்ல எழுதணுமோ அதுக்குண்டான ரெஸ்பான்ஸ் ஷீட் மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். மற்றதுக்கெல்லாம் நம்ம லாகின்ல வந்து பார்க்க முடியாது. ஸோ ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து நம்ம இங்க இருந்து எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, வேல்யூ மிஷினே பண்ணாலும் நான் ஒரு சில விஷயத்த வந்து மார்க் கம்மின்னு நினைக்கிறேன், இதை வந்து கிளைம் பண்ணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா கிளைம் பண்ணலாங்க. அதுக்கு என்ன பண்ணும், ஒரு 200 rupees மட்டும் ஒரு அமௌண்ட் பே பண்ணும் பெர் கொஸ்டினுக்கு. நான் 3 கொஸ்டின்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா 3 கொஸ்டினுக்கும் 600 பே பண்ணணும். இது வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் சார் இந்த சிஸ்டம் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன கிளைம் பண்றாங்க, இது எல்லாமே மிஷின்ல பண்றோம், ஆன்சர் கீ ஃபீட் பண்ணி தான் பண்றோம், எல்லாமே கரெக்டா இருக்கும், நம்ம சும்மா வந்துட்டு செக் பண்ணி பாக்குறேன், இது பண்ணா என்ன ஆகுது, ஒருவேளை மார்க் எக்ஸ்ட்ரா வருதா அப்படின்னு யாரும் தேவையில்லாம பண்ணிக்க கூடாது. வேணுங்கிறவங்க உண்மையிலே இருக்கு அப்படிங்கிற கேண்டிடேட்டுக்கு மட்டும் யூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இது வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வேணுங்கிறவங்க மட்டும் என்ன பண்ணணும், உண்மையிலே இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 200 rupees பே பண்ணணும். பே பண்ணி நாம வந்து சேலஞ்ச் பண்ணலாம். சேலஞ்ச் பண்ணும்போது அது எப்படி சார் நமக்கு ரெஸ்பான்ஸ் வரும், சேலஞ்ச் பண்ணிட்டோம் நமக்கு வந்து நீங்க சேலஞ்ச் பண்ணது கரெக்ட் தான் இல்ல தப்பு தான் அப்படிங்கிற அவங்க டிசிஷனை எடுத்துட்டு எப்படி நமக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க, மெயில் அனுப்புவாங்களா இல்ல வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்களா, எஸ்எம்எஸ் வருமானா, அப்படிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. நாம தான் தெரிஞ்சுக்கணும். எங்க போய் தெரிஞ்சுக்கணும், நோ இன்டிமேஷன், இண்டிவிஜுவல் இன்டிமேஷன் சென்ட் டு கேண்டிடேட் தரமாட்டாங்க. எங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டேட்டா அப்டேட்டட் இஃப் ஃபவுண்ட் கரெக்ட், ஏதாவது நம்ம கடுத்திருக்க டேட்டா வந்து கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணுவாங்க. எங்க அப்டேட் பண்ணுவாங்க, இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்லயே திருப்பியும் அப்டேட் பண்ணிடுவாங்க. அதை நம்ம எங்க பார்க்கணும், திருப்பி ரெஸ்பான்ஸ் ஷீட்லயே பார்த்தோம் அப்படின்னா அது அப்டேட் ஆகி வந்திருக்கும். எப்பதான் அப்டேட் ஆகும், அவங்க கரெக்ட்னு சொல்லி அவங்க பார்த்து அவங்க ஃபைனலைஸ் பண்ணாதான் அப்டேட் ஆகும், இல்லைன்னா அப்படியே தான் இருக்கும். இது எப்படி சார் நம்ம 1 மணி நேரத்துக்கு ஒருக்க நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணுமா, செக் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா, அப்டேட் ஆயிடுச்சா அப்படின்னா அப்படிலாம் தேவையில்லை. ரெஸ்பான்ஸ் ஷீட்டுக்குன்னு சொல்லி இதுக்கப்புறம் வர மோஸ்ட் ப்ராபப்லி எல்லாம் ஒரு இதுக்கும் நீட் என்ன பண்ணுவாங்க, ஒரு 72 hours டைம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுக்க போறாங்க, ஒரு 3 days டைம். அப்ப ரெஸ்பான்ஸ் ஷீட்டை வந்து நம்ம சேலஞ்ச் பண்றதுக்கு 3 days டைம் தருவாங்க. அதில் நம்ம சேலஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 3 daysக்குள்ள பார்த்தா நமக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை, அது அப்படியே தான் இருக்கும். அந்த டைம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய இதை வந்து என்ன பண்ண போறாங்க, கரெக்டா தப்புன்னு அவங்க வெரிஃபை பண்ண போறாங்க. அதுக்கும் ரிசல்ட் வர்றதுக்கும் இன் பிட்வீன் கேப் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேப்ல நம்ம டெய்லி நம்ம செக் பண்றோம் அப்படின்னா நமக்கு கரெக்டா இருந்தா அப்டேட் ஆகும். இல்ல நம்ம பண்ற கிளைம் தப்பு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, ஆக்சுவலா என்ன ரெஸ்பான்ஸ் ஷீட் இருக்கோ அதே ரெஸ்பான்ஸ் ஷீட் தான் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ஓகே சார், ஆன்சர் கீ எப்படி சார் நம்ம இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் கரெக்டா தப்பான்னு எப்படி செக் பண்றது அப்படின்னு சொன்னா என்டிஏல இருந்து அபிஷியலா என்ன பண்ணாங்க, ஆல்ரெடி ஒரு ஆன்சர் கீ விட்டாங்க. அந்த ஆன்சர் கீல எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, எதுவும் சேலஞ்ச் பண்றீங்களா அப்படின்னு வெளிப்படையா என்ன பண்ணாங்க, டிரான்ஸ்பரன்சி எல்லாத்தையும் கேட்டாங்க. எக்ஸ்பர்ட் கமிட்டி வச்சு என்னென்ன நமக்கு இதெல்லாம் வந்துச்சு, இன்புட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னு பார்த்து அவங்க திருப்பி இன்னொரு ஆன்சர் கீ, ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ வந்து ஃபைனல் ஆன்சர் கீ விட்டாங்க. அது ஒவ்வொரு கோடுக்கும், இப்ப நான் இங்க இருக்கிற கோடு வந்து டெஸ்ட் கோட் 50 அப்படி ஒரு பேலன்ஸ், ஒவ்வொரு கோடுக்கும் தனித்தனியா என்ன பண்ணிருக்காங்க, வெப்சைட்ல வந்து ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன கோடு வந்திருக்கோ அந்த கோடுக்கு ஆன்சர் கீயை வச்சு நம்ம ரெஸ்பான்ஸ் ஷீட் வச்சு கிராஸ் செக் பண்ணணும். இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. ஆன்சர் கீ கொடுத்துட்டாங்க. சரி சார், இதுல பாருங்க 38th கொஸ்டின்
38th கொஸ்டின்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 and 3. இதுக்கு 2 ஆப்ஷன் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க 26th கொஸ்டின்ஸ்க்கு அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க, டிராப் கொஸ்டின் வந்து டிராப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன ஆகும், மத்ததுக்கெல்லாம் மார்க் நான் போட்டுருவேன் சார், இதுக்கெல்லாம் என்ன ஆகும், எது ஸ்டாண்டர்ட் மார்க் அப்படிங்கிறது என்ன நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். மார்க்கிங் சிஸ்டத்தை நம்ம ஓஎம்ஆர்ல என்ன பண்ணிருப்போம், ஷேட் பண்ணிருப்போம், நம்ம ரிஜிஸ்டர் நம்பர் இதெல்லாம் நம்ம டீடைல் இருக்கும். இங்க ஷேடிங் 1 to 180 வரைக்கும் ஒவ்வொருக்கும் ஷேட் பண்ணிருப்போம். ஷேட் பண்ணதுக்கு எகெயின்ஸ்டா என்ன பண்ணிருப்பாங்க, அந்த கொஸ்டின்ஸ்க்கு 4 மார்க்கா இல்ல தப்பான மார்க்கு -1 0 அப்படிங்கிற டீடைல் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அவங்க போட்டிருப்பாங்க. ஆன்சர் கீயை வச்சு நம்ம ரெஸ்பான்ஸ் கீயை வச்சு அவங்க கொடுத்துருக்க அந்த மார்க் மூணையுமே செக் பண்ணி நாம வெரிஃபை பண்ணிக்கணும். வெரிஃபை பண்ணும்போது ரூல்ஸ் தெரிஞ்சுக்கணுங்க. நாமளே இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு சொல்ல முடியாது. ரூல்ஸ் என்னென்ன ரூல்ஸ் ஆல்ரெடி நமக்கு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் எல்லாமே 4 ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் அதுல ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கும். அந்த கரெக்டான ஆன்சர் நம்ம டிக் பண்ணியிருந்தோம் ரெஸ்பான்ஸ்ல ஓஎம்ஆர்ல ஷேர் பண்ணியிருந்தோம்னா அதுக்கு 4 மார்க்ஸ் ஒரு கொஸ்டின்ஸ்க்கு அவாய்ட் பண்ணுவாங்க. நமக்கு தெரியும். நம்ம மார்க் பண்ணிடுற கொஸ்டின்ஸ் வந்து தப்பு அப்படின்னு நம்ம ஆன்சர் கீழே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு -1 வந்து கொடுத்துருப்பாங்க. எனக்கு தெரியல சார், எதுவுமே நான் எழுதல விட்டேன் அப்படின்னா 0 மார்க் இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வராது. இப்ப எங்க பிரச்சனை வருது அப்படின்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். இப்ப ஒரு கொஸ்டின்ல சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு 1 2 2 ஆப்ஷனுமே கரெக்ட் அப்படின்னு என்டிஏ எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நீங்க அதுல 1 ஆப்ஷன் 2 ஆப்ஷன் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணியிருந்தா என்ன பண்ணிருவாங்க, உங்களுக்கு அதுக்கு 4 மார்க் கொடுத்துருவாங்க. தேர்ட் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் நீங்க அதை பண்ணிருந்தீங்க அப்படின்னா -1 தான். எனக்கு டவுட்டா இருக்கு சார், நான் கொஸ்டினை விட்டுட்டேன் அப்படின்னா எதுவுமே இல்லை, 0 மார்க் அப்படிங்கிற விஷயத்த இங்க ஃபாலோ பண்றாங்க. எது மல்டிபிள் கரெக்ட் ஆன்சர் ஒண்ணுக்கு மேல 2 3 அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி பண்ணுவாங்க. கொஸ்டினை அட்டன் பண்ணல அப்படின்னா என்ன பண்ண மாட்டாங்க, மார்க் அவார்ட் பண்ண மாட்டாங்க, 0 தான். இதே ஆல் ஆப்ஷன் எல்லா ஆப்ஷனுமே கரெக்ட் கொடுத்துருக்கு, எல்லாமே ரைட்டா இருக்கு சார் அப்படின்னாலும் அந்த 4ல ஏதாவது ஒன்று டிக் பண்ணி இருக்கணும். டிக் பண்ணாம நம்ம அந்த கொஸ்டினை விட்டுட்டு போயிருந்தோம் அப்படின்னா அதுக்கும் 0 மார்க் தான். டு ஆல் தோஸ் ஹூ ஹேவ் அட்டெம்ப்டட் த கொஸ்டின் 4மே கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா இதுல ஏதாவது ஒண்ணு அட்டன் நம்ம பண்ணுவோம், ஒண்ணுதான் ஷேட் பண்ணிருப்போம். அப்படி ஷேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு மார்க் தந்துருவாங்க. இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் என்ன இருக்கு, டிஸ்பியூட்ஸ் இருக்கு, ஒரு கவலை இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, சார் 2 ஆப்ஷன் கரெக்டா இருந்த மாதிரி இருந்துச்சு, எனக்கே தெரியுது 2 ஆப்ஷன் கரெக்ட், ஆனா ஒண்ணுதான் சூஸ் பண்ண முடியும். ஒருவேளை ஒண்ணு சூஸ் பண்ணி அதுக்கு தெரியாம நெகட்டிவ் மார்க் இருந்தா நான் என்ன பண்றது, நான் வந்து தேவையில்லாம நெகட்டிவா இருக்கேனா அப்படின்னு நான் ஜெனூனா தான் சார் என்ன பண்ணேன், அந்த ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு போனா 0 மார்க் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தேவையில்லாம நெகட்டிவ் வேணாம் அப்படின்னு இதை ஸ்கிப் பண்ணிட்டேன். இதுக்கும் அதே மாதிரிதான் சார், எதை பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கு, எதை வரா மாதிரி கரெக்ட் மாதிரி தெரியுது, எதுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போன பசங்களுக்குலாம் ஒரு சஃபரா இருக்கு. என்ன அப்படின்னா, எனக்கு ஆன்சர் தெரிஞ்சுதான் ஸ்கிப் பண்ணேன், ஆனா நமக்கு எந்த மார்க்குமே கிடைக்கலையே, 0 தானே கிடைச்சிருக்கு, மைனஸ் வர வேணாம்னு பார்த்தமே அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. இதுக்கு ஏதாவது மற்ற பசங்க ஏதாவது ஒன்று டிக் பண்ணியிருந்தா கூட, இப்ப 4மே கரெக்ட், ஏதாவது ஒன்று டிக் பண்ணியிருந்தா கூட அவங்க மார்க் வாங்கிடுவாங்க. ஸோ இதுக்கு வந்து என்டிஏ ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் ஒரு என்ன டிசிஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறது ஈகரமா வெயிட் பண்ணுவோம். இதுவும் ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து கொரி நீங்களும் வந்து கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு என்னன்னு சொல்லி பின்னாடி வரக்கூடிய அடுத்தடுத்த எக்ஸாம்ல என்னென்ன கொண்டு போக போறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இல்ல சார் ஒரு கொஸ்டின் டிராப்னு போட்டிருந்தாங்களே, நம்ம ஆல்ரெடி போட்டோம் பாத்தீங்களா ஆன்சர் கீழே, அது மாதிரி எந்த ஆன்சருமே கரெக்ட் இல்லை, கொடுத்துருக்க 4 ஆன்சர்ல எதுவுமே ஷூட் ஆகல, க்ளோஸ் வேல்யூ வரல எல்லாமே அப்படின்னா நீங்க அட்டன் பண்ணியிருந்தாலும் சரி, கேண்டிடேட் who have appeared irrespective of the fact, irrespective of factனா நீங்க அட்டன் பண்ணலாம் சரி, அட்டன் பண்ணலாம் சரி, 4ல எது அட்டன் பண்ணலாம் சரி, 4மே ரைட் இல்ல தப்பு. அப்ப என்ன ஆகும், எல்லாத்துக்குமே 4 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து மார்க்கோட ரூலுங்க. இது தெரிஞ்சுட்டு தான் நம்ம செக் பண்ண முடியும். நம்ம ரைட்டான கொஸ்டின் மார்க் போடலன்னு செக் பண்ணா நாம கரெக்டான டேட்டாவை எடுக்க முடியாது, வெரிஃபை பண்ண முடியாது. இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கு, நான் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு நீங்க ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டீங்க, ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமும் நீங்க ஆன்சர்ல வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணல, இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா என்ன பண்ணலாம், நீங்க எங்க மேல ஆக்ஷன் எடுக்கலாம், அவங்களே கிளைம் பண்றாங்க. நீங்க அதுக்கு மேலேயே நீங்க சாட்டிஸ்ஃபை ஆலையா, உண்மை உங்க பக்கம் தான் இருக்கா, நீங்க தாராளமா எங்க மேல ஆக்ஷன் எடுங்க, அதை நாங்க ஃபேஸ் பண்ண தயார் அப்படின்னு அவங்க கான்பிடண்டா நாங்க பண்ணதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு, அந்த அளவுக்கு தப்பு இல்லைங்கிறது அவங்க கான்பிடண்டா இந்த இடத்த காட்டி அதையும் அவங்க டிஸ்பிளே பண்றாங்க. டெல்லி கோர்ட்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம், நீங்க வந்து இதுக்கு வந்து ப்ரொசீட் பண்ணலாம், நாங்க தயாரா தான் இருக்கோம் ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா. பட் எதா இருந்தாலும்
வித்தின் 30 days ஆஃப் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணது 30 நாளைக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அதுக்குள்ள கொடுக்கறதா இருந்தா நீங்க நேர்ல வந்து கொடுக்கணுமா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அவங்களே மெயில் ஐடியே கொடுத்துட்டாங்க. இந்த மெயில் ஐடிக்கு உங்க நோட்டீஸை வந்து லீகல் நோட்டீஸை சென்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்பரண்டா ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் ரெஸ்பான்ஸ் ஷீட் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா ஒருவேளை இது இருந்துச்சு, ஒரு தேவைப்படக்கூடிய உண்மையான ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மார்க் கூட கம்மியாக கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்காம விட்டுட்டு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு 1 மார்க் போயிடுச்சு 2 மார்க் போயிடுச்சு என்டிஏ தான் ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஒவ்வொரு மார்க்கும் ஒரு ரேங்க்கும் நம்ம சீட்டுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு தெரியும். நம்ம இப்ப நல்லா அப்டேட் ஆகி இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் வர்றதுக்கு முன்னாடியே இது தெரிஞ்சாதான் அப்படிங்கிறதுக்காக வீடியோ போட்டிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் டேல டெய்லியும் அப்டேட் போட்டுட்டு இருக்கோம் கைடன்ஸ் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டேல வந்து உங்களுக்கு ஏதாவது அப்டேட் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன டைட்டில் வேணும் டாபிக் அப்படின்னு கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நம்ம அது சம்பந்தமா என்ன பண்ண போறோம் அப்டேட் போட்டுட்டு இருப்போம். நம்ம நீட் ரிப்பீட்டர்ஸ் 2027 பேட்ச் சூர்யா அகாடமியில வந்து 1 இயர்க்கான கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கு. 1 இயர் இல்ல, ஒன்னும் கம்மியா தான் இருக்கு. நான் ஆன்சர் கீ எல்லாம் பார்த்துட்டேன் சார், பார்த்துட்டு எனக்கு மார்க் இவ்வளவுதான் வருது, நான் சும்மா கவுன்சிலிங் அப்ளை பண்ண பார்க்க போறேன் வருதான்னு சொல்லி தெரியும் நமக்கே அப்படின்னு சொல்லி 1 மந்த்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம உங்களுக்கு டிசைட் பண்ணிட்டீங்க மார்க் கம்மியா தான் வரும், டாக்டர் தான் ஆகணும் அப்படின்னா வெயிட் பண்ணாம ரிசல்ட் கவுன்சிலிங்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் இந்த 1 மந்த்தை வேஸ்ட் பண்ணாம நீங்க இப்பயே நீங்க இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் இதுல கிராக் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம டெடிகேட்டட் ஃபேக்கல்டி டீம் வச்சு என்ன பண்றாங்க, நம்ம நீட் அகாடமியில சூர்யா அகாடமி சேலத்துல வந்து நம்ம டீச் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதை பத்தின ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா அட்மிஷன் பத்தி கீழே நம்பர் இருக்கு 9025208403 இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அட்மிஷன் ரிலேட்டடா தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நீட் ஆஸ்பிரன்ஸ்க்குலாம் என்ன பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. இல்ல சார் எப்பயுமே ஷேர் பண்ணிட்டே இருந்தா ஒரு மாதிரி நினைப்பான்னா ஒன்னும் இல்ல, யூடியூப்லேயே கீழே ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு லைக்கு பக்கத்துல ஹைப் கொடுத்து விட்டுருங்க. அந்த வேலையை யூடியூபே பார்த்துக்கும், யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னா ஒன்னும் அதுவே ஹைப் ஆயிக்கும். ஸோ அந்த ஹைப்பை கொடுத்து விட்டுருங்க. ஓகேங்களா, நீங்க லைக் பண்ணி இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, டெய்லி அப்டேட் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.